மிஸ்மா என் வேலையே போயிடும். தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவியிடம் கெஞ்சிய காவலர். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2A தேர்வு இன்று நடந்தது. தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை எழுத 7,93,000 பேர் விண்ணப்பித்து மொத்தம் 2,763 மையங்களில் தேர்வு நடந்தது. கோவை மாவட்டத்தில் இந்த தேர்வை 113 மையங்களில் 33,490 பேர் எழுதிய நிலையில் தேர்வர்கள் காலை 8:30 மணிக்கு தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும். காலை 9 மணிக்கு பிறகு வருவோர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என நிபந்தனைகள் உள்ளன. இதனிடையே மணிக்கூண்டு தூய மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையத்திற்கு மாணவி ஒருவர் தாமதமாக வர அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவரை உள்ளே அனுமதிக்க முடியாது என்றனர். தன்னை மன்னித்து தேர்வு எழுத அனுமதிக்குமாறு அந்த மாணவி மன்றாடினார். வேறு வழியே தெரியாத அங்கு இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் உங்களை அனுமதிக்க முடியாது, அனுமதித்தால் தனது வேலையே போய்விடும் என்று கெஞ்சினார். காவலரின் நிலையை உணர்ந்த மாணவி சோகத்துடன் திரும்பிச் சென்றார். முயற்சி பண்ணா எது வேணா பண்ணலான்னு இந்த மாற்றுத்திறனாளி இப்ப நிரூபிச்சிருக்காரு. கண்ணுமைக்கிற நேரத்துல மாஸ் பண்ணிருக்காரு. எப்படிரான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கு. ஒரு சின்ன ஸ்டண்ட் பண்ண ட்ரை பண்றாருங்க. அந்த பாட்டில அப்படியே காலால தூக்கி போடுறாரு. அது அவருடைய தலைக்கு மேல போகுது. கழுத்து கிட்ட போனதும் மறுபடியும் அந்த பாட்டில கீழே தள்ளி விடுறாரு. அது அழகா போயிட்டு அப்படியே நின்னுடுதுங்க. நம்ம சும்மா கையில ட்ரை பண்ணுவோம்ல, பாட்டில் எடுத்துப்போம், அப்படியே சுத்தி விடுவோம், அது ஒழுங்கா நிக்குதான்னு பார்ப்போம். பல டைம் நமக்கு ஒழுங்கா நிக்காது. பட் பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு கட்டத்துல அதை நிறுத்திடுவோம். அதே மாதிரிதான் இவரு காலால பாட்டில் எடுக்கிறாரு. அதை அவருடைய தலைக்கு மேல தூக்கி போட்டு மறுபடியும் கீழே அழகா பிளேஸ் பண்றாரு. அவராலேயே நம்ப முடியல. என்னடா எப்படா நின்னுடுச்சு. பட் இருந்தாலும் எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்றது அவருடைய ரியாக்ஷனை பார்க்கும் போதே தெரியுதுங்க. கண்டிப்பா நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணி அது ஒழுங்கா நிக்காம தான் இருந்திருக்கும்.